Hi students, now we will be discussing about classification of drugs. In our previous video we have discussed about the introduction of drug, what is meant by drug, what is meant by therapeutic value, therapeutic index, etc. in our last video. Now we are going to discuss about classification of drugs, that means types of drugs, how drugs can be classified. So drugs can be classified based on their properties such as chemical structure, pharmacological effect, target system, site of action, etc. So ஒரே ஒரு classification மட்டும் drug இல்லை. There are, we can classify the drugs based on different points of view. So what are they? The first one, the chemical structure of the drug. இந்த ட்ரக்கோட கெமிக்கல் ஸ்ட்ரக்சரை பேஸ் பண்ணி கிளாஸிஃபை பண்ணலாம். அண்ட் தென் ஃபார்மகாலஜிக்கல் எஃபெக்ட், ஸோ ஃபார்மகாலஜிக்கலாக அது எப்படி ஒர்க் பண்ணுது, பிஹேவ் பண்ணுது அப்படிங்கிறத பேஸ் பண்ணி. அண்ட் தென் டார்கெட் சிஸ்டம், அந்த ட்ரக்கோட டார்கெட் என்ன. அண்ட் தென் சைட் ஆஃப் ஆக்ஷன், ஸோ அது எந்த இடத்துல ஆக்ட் ஆகுது அப்படிங்கிறத பேஸ் பண்ணி என்ன பண்ணலாம், வி கேன் கிளாஸிஃபை த ட்ரக்ஸ். So we will discuss some general classification of drugs here. The first classification is based on the chemical structure. So how drugs can be classified based on the chemical structure? The classification of drugs, in this classification, drugs with a common skeleton, common chemical skeleton are classified into a single group. See, கெமிக்கல் ஸ்ட்ரக்சரை பேஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், கிளாஸிஃபை பண்ண போகிறோம். கிளாஸிஃபை பண்ணுறது என்னது, அதனுடைய பேசிக் ஸ்ட்ரக்சர். ஸோ பேசிக் ஸ்ட்ரக்சர் சேமாக இருக்கும், அதில் இருக்கிற சப்ஸ்டிடியூன்ஸ் மட்டும் நாங்கள் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா அந்த ட்ரக்ஸில் என்ன பண்ணலாம், வி கேன் பிரிங் இன் டு த சேம் குரூப். ஒரு சிங்கிள் குரூப்பில் என்ன பண்ணலாம், அதெல்லாம் கொண்டு வந்துடலாம். அது எந்த நோயை வேணாலும் க்யூர் பண்ணட்டும், அல்லது அது எப்படி வேணாலும் பிஹேவ் பண்ணுறோம், தட் இஸ் நாட் த மேட்டர். பட் தட் ஷுட் ஹேவ் த சிமிலர் ஸ்ட்ரக்சர், சிமிலரான ஸ்ட்ரக்சர் இருந்தால் போதும். ட்ரக்ஸ் வித் ஏ காமன் கெமிக்கல் ஸ்கெலிட்டன் ஆர் கிளாஸிஃபைட் இன்டு ஏ சிங்கிள் குரூப். ஒரு சிங்கிள் குரூப்பில் என்ன பண்ணலாம், வி கேன் bring them into a single group. So for example, ampicillin, amoxicillin and methicillin, etc. all have similar structure. So ampicillin, amoxicillin and methicillin, etc. all have similar structure and are classified into a single group called penicillin. So இதெல்லாமே பார்த்தீங்கன்னா penicillin group. ஸோ இந்த பென்சிலின் குரூப்பில் பார்த்திங்க அப்படின்னா எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா சிமிலர் ஸ்கெலிட்டன் ஸ்ட்ரக்சர். ஸ்கெலிட்டன் சேமாக இருக்கும், அதில் கை கால்லாம் எப்படி வேணாலும் இருந்துட்டு போகுது, பட் ஸ்கெலிட்டன் எப்படி இருக்கும், சேமாக இருக்கும். சப்ஸ்டிடியூட் மே பி டிஃப்ரெண்ட். சிமிலர்லி வி ஹேவ் அதர் குரூப் ஆஃப் ட்ரக்ஸ் சச் as opiates, steroids, catecholamines, etc. Opiates, steroids, catecholamines, etc. இதெல்லாம் எப்படி பெனிசிலின் மாதிரி. ஸோ பெனிசிலினோட ஸ்ட்ரக்சர் பேசிக்காக எப்படி இருந்துச்சுன்னா இந்த குரூப், இந்த எல்லாமே என்னது ஒரு குரூப்பில் சொல்லலாம், ஆர் குரூப் ட்ரக்ஸ், சார் ஆர் குரூப் ட்ரக்னு சொல்லலாம். ஸோ அதேமாரி ஓபிஎஸ், ஸ்டீராய்ட்ஸ், கேட்டகோலமைன்ஸ் இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா டிஃப்ரெண்ட் கிளாஸிஃபிகேஷன்ஸ். காம்பவுண்ட்ஸ் ஹேவிங் சிமிலர் கெமிக்கல் ஸ்ட்ரக்சர்ஸ் ஆர் எக்ஸ்பெக்டட் டு ஹேவ் சிமிலர் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ். ஸோ காம்பவுண்ட்ஸ் ஹேவிங் சிமிலர் கெமிக்கல் ஸ்ட்ரக்சர், சிமிலர் கெமிக்கல் ஸ்ட்ரக்சர் இருந்தால் நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், வி கேன் எக்ஸ்பெக்ட் த ப்ராப்பர்ட்டிஸ் டு பி சேம். கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் சேமாக இருக்கும் அப்படின்னு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாமா? However, their biological actions are not always similar. Their chemical properties may be same, but their biological action will be different. So biological அது எப்படி ஆக்ட் பண்ணும், டிஃப்ரெண்ட்டாக தான் ஆக்ட் பண்ணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், ஆல் ட்ரக்ஸ் பிலாங்கிங் டு பென்சிலின் குரூப் have same biological action, while groups such as barbiturates, steroids, etc. have different biological action. இப்போ barbiturates எடுத்துக்கோ, barbiturates குரூப்பில் இருக்கிற barbiturates அப்படிங்கிறது குரூப் ஆஃப் ட்ரக்ஸ் தான். அந்த குரூப்பில் இருக்கிற ட்ரக்லாம் பார்த்திங்க அப்படின்னா ஒரே பயாலஜிக்கல் ஆக்ஷன் அதுக்கு இருக்காது. அதுமாதிரி ஸ்டீராய்ட்ஸ் எடுத்துக்கோ, சம் ஸ்டீராய்ட்ஸ் பார்த்திங்க அப்படின்னா வலியை க்யூர் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும், சம் ஸ்டீராய்ட்ஸ் பார்த்திங்க அப்படின்னா சம் அதர் ப்ராப்ளம்க்கு யூஸ் ஆகும். ஸோ எல்லா ஸ்டீராய்ட்ஸும் ஒரே பயாலஜிக்கல் ஆக்ஷன் இருக்கும் அப்படிங்கிறதுலாம் சொல்ல முடியாது. தே ஹேவ் டிஃப்ரெண்ட் பயாலஜிக்கல் actions. Okay, so we can classify the drugs based on the skeleton structure. So based on the structure based பண்ணி நீங்கள் classify பண்ணனாலுமே அதோட chemical properties may be same, but biological actions பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும், ரைட்? ஸோ பெனிசிலினோட குரூப்பில் என்னென்ன இருக்குது பாருங்கள் அப்படின்னா பென்சிலின் ஜி, பென்சிலின் வி, ஆம்பிசிலின்,
amoxicillin, methicillin. So these are commonly called as R group drugs. Next, classification based on pharmacological effects. So pharmacological அது எப்படி react பண்ணுது அப்படிங்கிறத பேஸ் பண்ணி, அதாவது biological effect that they produce on the recipient. அதாவது ஒரு recipient அப்படின்னா அந்த டேப்லெட்டை சாப்பிட்றாங்க, அந்த டேப்லெட்டை சாப்பிட்டதுக்கப்புறம் அவங்களுடைய பாடியில் எப்படி pharmacological அது ஆக்ட் பண்ணுது அப்படிங்கிறத பேஸ் பண்ணி they can classified. So in this classification, the drugs are grouped based on their biological effect and they produce on the recipient. So recipient அதாவது ட்ரக்கை சாப்பிட்றவங்களோட பாடியில் எந்த மாதிரி பயாலஜிக்கல் எஃபெக்டை அது க்ரியேட் பண்ணுது அப்படிங்கிறது பேஸ் பண்ணி என்ன பண்ண we can classify. For example, the medicines that have the ability to kill the pathogenic bacteria are grouped as antibiotics. For example, medicines that have the ability to kill the pathogenic bacteria are grouped as antibiotics. அதாவது நம்ம பாடியில் இருக்கிற பேத்தோஜெனிக் பாக்டீரியானது நம்ம பாடியில் நல்ல பாக்டீரியாவும் இருக்குது, பட் கெட்ட பாக்டீரியா, அதாவது டிசீஸ் காசிங் பாக்டீரியாவை தான் நம்ம என்ன சொல்லுவோம், பேத்தோஜெனிக் பாக்டீரியா. ஸோ பேத்தோஜெனிக் பாக்டீரியாஸை கில் பண்ணுற மெடிசன்ஸ்க்கு பேர் என்னது, ஆன்டிபயோட்டிக்ஸ். ஸோ ஆன்டிபயோட்டிக் அப்படின்னா வருது பாக்டீரியாஸை பேத்தோஜெனிக் பாக்டீரியாஸை கில் பண்ணுற drug. This kind of grouping will provide the full range of drugs that can be used for a particular condition. ஸோ அப்போ ஆன்டிபயோட்டிக்ஸ்னு எடுத்துக்கணும், ஆன்டிபயோட்டிக்ஸில் நிறைய இருக்கும். ஸோ ஆன்டிபயோட்டிக்ஸ்னு எடுத்துகிட்டு அப்படின்னா அது என்ன ஒர்க் பண்ணும், இட் வில் க்யூர் that is it will kill the pathogenic bacteria. The physician has to carefully choose a suitable medicine from the available drugs based on the clinical condition of the recipient. அப்போது ஆன்டிபயோட்டிக்ஸ் அப்படின்னா in the market so many antibiotics, hundreds of antibiotics இருக்கும். பட் அந்த பேஷண்ட்டோட கண்டிஷன், அவனுக்கு என்ன டைப் ஆஃப் ஆன்டிபயோட்டிக் தேவை அப்படிங்கிறது என்ன பண்ணும், the physician should be has to carefully choose. physician யார், டாக்டர், has to carefully choose a suitable medicine from the available drugs. அதாவது ஆன்டிபயோட்டிக்ஸ்லேயே அவனுக்கு சூட்டபிளான ஆன்டிபயோட்டிக் என்ன பண்ணணும், டாக்டர் சூஸ் பண்ணி கொடுக்கணும். ஓகே, எக்ஸாம்பிள்ஸ் ஆன்டிபயோட்டிக் ட்ரக்ஸ் லைக் amoxicillin, ampicillin, cefixime, ceftodocin, erythromycin, tetracycline, etc. These are antibiotics. Then antihypertensive drug. Hypertension means high blood pressure. High blood pressure தான் என்ன சொல்லுவோம், ஆன்டி ஹைப்பர்டென்சிவ். உங்கள் வீட்டில் தாத்தா பாட்டிங்க இருந்தாங்கன்னா பிபிக்கு டேப்லெட் சாப்பிட்டு இருந்தாங்க அப்படின்னா அந்த டேப்லெட் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் ஏதோ ஒரு நேம் அதில் கண்டிப்பாக இருக்கும். ஓகே, ப்ரோப்ரானாலோல், ஸோ ப்ரோப்ரேனாலோல், அட்டெனாலால், ஸோ மெட்டோப்ரோலால், succinate, amlodipine is or antihypertensive drugs. ஸோ ஹைப்பர்டென்ஷனுக்கு கொடுக்குற ட்ரக்ஸில் என்னென்ன காம்பவுண்ட்ஸ் இருக்கலாம், ப்ரோப்ரானோலால், அட்டெனோலால், மெட்டோப்ரோலால், succinate, amlodipine, etc. So this is the classification based on pharmacological effect. அதாவது என்ன டைப் ஆஃப் டிசீஸை க்யூர் பண்ணுதோ அந்த ட்ரக்ஸ் எல்லாம் ஒவ்வொரு வகையாக நம்ம என்ன பண்ணலாம், கிளாஸிஃபை பண்ணிடலாம். ஓகே, அது ஃபார்மகாலஜிக்கல் எஃபெக்டை பேஸ் பண்ணி கிளாஸிஃபை பண்ணுறது. தென் கிளாஸிஃபிகேஷன் பேஸ்ட் ஆன் த டார்கெட் சிஸ்டம். அந்த ட்ரக் எந்த டார்கெட்டில் போய் ஆக்ட் பண்ணுதோ, அதாவது ஹியூமன் பாடியில் எங்கே போய் ஆக்ட் பண்ணுது அப்படிங்கிறத பேஸ் பண்ணி என்ன பண்ணலாம், we can classify the drugs into many types. In this classification, the drugs are grouped based on the biological system or process that they target in the recipient. In this classification, drugs நம்ம என்ன பண்ணலாம், குரூப் பண்ணலாம். எப்படி, அதனுடைய அது எந்த பயாலஜிக்கல் சிஸ்டத்துலேயோ அல்லது ப்ராசஸில் போய் ஆக்ட் பண்ணுது, பேஸ்ட் ஆன் த பயாலஜிக்கல் சிஸ்டம்ஸ் ஆர் ப்ராசஸ்
that they target in the recipient. ரெசிபியனோட எந்த பயாலஜிக்கல் சிஸ்டத்தில் அது எந்த பயாலஜிக்கல் ப்ராசஸில் போய் அது ஆக்ட் பண்ணுது அப்படிங்கிறத பேஸ் பண்ணி என்ன பண்ணலாம், கிளாஸிஃபை பண்ணலாம். திஸ் கிளாசிஃபிகேஷன் இஸ் மோர் ஸ்பெசிஃபிக் தென் ஃபார்மகாலஜிக்கல் கிளாசிஃபிகேஷன். ஃபார்மகாலஜிக்கல் கிளாசிஃபிகேஷன் பார்த்திங்க அப்படின்னா தட் இஸ் நாட் ஸ்பெசிஃபிக், பட் இது ரொம்ப ரொம்ப ஸ்பெசிஃபிக். அப்படின்னு அர்த்தம், இந்த பர்டிகுலர் டிசீஸ்க்கு இதுதான் ட்ரக் அப்படிங்கிற அளவுக்கு ஸ்பெசிஃபிக்காக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், த ஆன்டிபயோட்டிக்ஸ் ஸ்ட்ரெப்டோமைசின் அண்ட் எரித்ரோமைசின் இன்ஹிபிட் த protein synthesis, that is target process in bacteria, and are classified in a same group. See, antibiotics like streptomycin and erythromycin. Streptomycin எடுத்துக்கோ அல்லது erythromycin எடுத்துக்கோ, it will inhibit. See, இந்த inhibit அப்படிங்கிற வேர்டுக்கான மீனிங் தடுக்கிறது, ரெசிஸ்ட் பண்ணுறது, பிளாக் பண்ணுறது. ஸோ இன்ஹிபிட் த ப்ரோட்டீன் சிந்தசிஸ் இன் பாக்டீரியா. ஸோ பாக்டீரியாவில் என்ன பண்ணுது, இந்த எரித்ரோமைசினும் ஸ்ட்ரெப்டோமைசினும் ப்ரோட்டீன் சிந்தசிஸை பிளாக் பண்ணுது, ரெட்டார்ட் பண்ணுது. ஓகே, அதுதான் அவருடைய டார்கெட். இப்போ பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா டார்கெட் இஸ் ஏ ப்ராசஸ், ப்ரோட்டீன் சிந்தசிஸ் தடுக்குது. ஸோ இட் இஸ் டார்கெட் ப்ராசஸ். ஸோ they can be classified into a same group. இதெல்லாம் என்ன பண்ணலாம், ஒரே குரூப்பில் இருக்கலாம். இதை ஸ்ட்ரெப்டோமைசினியம், எரித்ரோமைசினியம். However, their mode of action is different. அந்த mode of action is different, but எல்லாமே ஒரே ஒரு என்னது, ப்ராசஸ் ஓரியன்டெடு. புரியுதா? டார்கெட் வந்து என்னவாக இருக்கும், ஒரு ப்ராசஸாக இருக்கும். ஸ்ட்ரெப்டோமைசின் inhibits the initiation of protein synthesis, while erythromycin prevents the incorporation of a new amino acids to the protein. ஸோ ரெண்டுமே இப்போ ஸ்ட்ரெப்டோமைசின் என்ன பண்ணுது, இட் இன்ஹிபிட்ஸ் த இனிஷியேஷன் ஆஃப் ப்ரோட்டீன் சிந்தசிஸ். அதாவது ப்ரோட்டீன் சிந்தசிஸ் ஸ்டார்ட் பண்ணுறது என்ன பண்ணுது, ஸ்ட்ரெப்டோமைசின் தடுக்குது, இன்ஹிபிட் பண்ணுது. பட் எரித்ரோமைசின் என்ன பண்ணுது, ப்ரிவென்ட்ஸ் த இன்கார்பரேஷன் ஆஃப் நியூ அமினோ ஆசிட்ஸ் டு த ப்ரோட்டீன். அதாவது புது அமினோ ஆசிட்ஸை, நியூ அமினோ ஆசிட்ஸை இன்கார்பரேஷன் வந்து சம்மந்தப்படுத்த வைக்கிறது. ஓகே, லிங்க் பண்ண வைக்கிறது, இது கூட ப்ரோட்டீன் கூட. ஸோ அதை என்ன பண்ணுது, இது ப்ரிவென்ட் பண்ணுது. புரியுதா? ஸோ based on this type, அதாவது ட்ரக் எப்படி ஆக்ட் பண்ணுது, how drug is acting in the recipient body. So அதை பேஸ் பண்ணி we can classify the drugs. So that is classification based on the target system. Next classification, it is based on the site of action, that is molecular target. Site of action, so எங்கே போய் அந்த ட்ரக் ஆக்ட் ஆக போகுது. So where the drug will be acting on. The drug molecule interacts with biomolecules such as enzymes, receptors, etc. So which are referred as drug targets. Enzyme இருக்கலாம் அல்லது ரெசெப்டாராக இருக்கலாம். ஸோ இதை பற்றி மறுபடியும் பார்ப்போம் டீட்டெயிலாக. ஸோ என்சைமாக இருக்கலாம் அல்லது என்னவாக இருக்கலாம், ரெசெப்டாராக இருக்கலாம். ஸோ இதில் எங்கே போய் அந்த ட்ரக் இன்ட்ராக்ட் ஆகுதோ, ஸோ அதை பேஸ் பண்ணி we can classify. The drug molecule interacts with the biomolecules such as enzymes, receptors, etc. So which are referred as drug targets. We can classify the drug based on the drug target with which binds. அதாவது ட்ரக் போய் ஹியூமன் பாடிக்குள்ளே எந்த பார்ட்டுக்குள்ளே போய் பைண்ட் ஆகிக்குது அப்படிங்கிறத பேஸ் பண்ணி என்ன பண்ணலாம், ட்ரக்கை கிளாஸிஃபை பண்ணலாம். This classification is highly specific compared to others. Specific என்ன பண்ணலாம், we can specify. அது இந்த டிசீஸ்க்கு இந்த ட்ரக் சூட்டபுளாக இருக்கும் அப்படிங்கிற அளவுக்கு என்ன பண்ணலாம், we can, it is highly specific. These compounds often have a common mechanism of action as the target is the same. பாரு, ஒரு குரூப்பில் இருக்கிற காம்பவுண்ட்ஸ் எல்லாமே, ட்ரக் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா அதுக்கு ஒரு காமன் மெக்கானிசம் அது இருக்கும். மெக்கானிசம்னு அது எந்த வகையில் ஆக்ட் பண்ண போகுது அப்படிங்கிறது தான் மெக்கானிசம். பிகாஸ் ஆஸ் த டார்கெட் இஸ் சேம், அவனுடைய டார்கெட் எல்லாம் சேமாக இருக்குது அப்படிங்கும்போது அவனுடைய ஆக்ஷனும் டார்கெட் மேலே எப்படி இருக்கும், கிட்டத்தட்ட சேமாக தான் இருக்கும். ஸோ திஸ் இஸ் த கிளாசிஃபிகேஷன் பேஸ்ட் ஆன் த சைட் ஆஃப் ஆக்ஷன். ஓகே, next topic is drug target interaction. Okay, let's discuss drug target interaction. Okay, based on the drug target interaction we can classify the drugs into some groups. அதாவது ட்ரக் போய் எந்த டார்கெட் கூட இன்ட்ராக்ட் பண்ணுது அப்படிங்கிறத பேஸ் பண்ணி என்ன பண்ணலாம், நம்ம ட்ரக்ஸை கிளாஸிஃபை பண்ணலாம்.
So first, the biochemical processes such as metabolism, we know very well about metabolism, so which is responsible for breaking down the food molecules and harvest energy in the form of ATP. ATP என்னன்னு தெரியும் இல்லையா? Adenosine triphosphate and biosynthesis of necessary biomolecules from the available precursor. So precursor molecules அப்படின்னா precursor molecule அப்படின்னா see biosynthesis of necessary biomolecules from the available precursors, அதாவது இதுக்கு முன்னாடி இருந்த பயோமாலிகுல்ஸ்குள்ள இருந்து என்ன பண்ணுறது, தேவையான பயோமாலிகுல்ஸை ப்ரிப்பேர் பண்ணுறது. பழைய பயோமாலிகுல்ஸ் வந்து புது பயோமாலிகுல்ஸை ப்ரிப்பேர் பண்ணுறது யூஸிங் மெனி என்சைம்ஸ், தட் இஸ் கால்ட் அஸ் மெட்டபாலிசம். கெமிக்கல் ப்ராசஸ் சச் அஸ் மெட்டபாலிசம். மெட்டபாலிசம் என்னது? ஸோ பிரேக்கிங் டவுன் ஆஃப் ஃபுட் மாலிகுல்ஸ் அண்ட் ஹார்வெஸ்ட் எனர்ஜி இன் த ஃபார்ம் ஆஃப் ஏடிபி. ஃபுட் மாலிகுலை பிரேக் பண்ணி எனர்ஜியை ஹார்வெஸ்ட் பண்ணுறது, எனர்ஜியை கெயின் பண்ணுறது. என்ன ஃபார்மில்? இந்த ஃபார்ம் ஆஃப் ஏடிபி. அண்ட் பயோசிந்தசிஸ் ஆஃப் நெசசரி பயோமாலிகுல்ஸ் ஃப்ரம் த அவைலபிள்ஸ் ப்ரிகர்சர். இதுக்கு முன்னாடி இந்த பயோமாலிகுலேருந்து புது பயோமாலிகுல்ஸை ப்ரிப்பேர் பண்ணுறது யூஸிங் மெனி என்சைம்ஸ் யூஸ் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணுறது. அண்ட் தென் செல் சிக்னலிங், செகண்ட் ப்ராசஸ். ஃபஸ்ட் ப்ராசஸ் மெட்டபாலிசம், செகண்ட் ப்ராசஸ் செல் சிக்னலிங். வாட் இஸ் மீன் பை செல் சிக்னலிங்? That is senses any changes in the environment using the receptor molecule and sends signals to various processes to elicit and appreciate response. Elicit னா அது தூண்டி விடுறது. இப்போ என்விரான்மெண்ட்டில் சப்போஸ் நீ சுட்டிக்கிட்ட அல்லது ஒரு முள்ளு குத்திருச்சு அப்படின்னா இது என்ன பண்ணும் அப்படின்னா சென்சஸ் எனி சேஞ்ச் இன் த என்விரான்மெண்ட்டில் நடக்கிற சேஞ்சஸ் என்ன பண்ணுது? சென்ஸ் பண்ணுது. எதை யூஸ் பண்ணி? யூஸிங் த ரெசிப்டார் மாலிகுல்ஸ் அண்ட் ரிசீவ் பண்ணதும் இல்லாமல் அது என்ன பண்ணுது? சென்ட் சிக்னல்ஸ் டு வேரியஸ் ப்ராசஸ். சிக்னல் என்ன பண்ணுது? பாஸ் பண்ணுது. முள்ளில் காலை குத்திட்டுன்னு என்ன பண்ணணும்? முள்ளு மேலே காலை நீ வச்சுக்கிட்டே இருப்பியா? இல்லை, காலை நீ எடுக்கணும். அல்லது நெருப்பில் நீ கை வச்சுட்டு அப்படின்னா கையை வச்சுட்டே இருக்க முடியாது. என்ன பண்ணணும்? நீ கையை வித்ட்ரா பண்ணணும். ஸோ அதுக்கான சிக்னலை என்ன பண்ணணும்? இது கிடைக்கிறதுக்கு சப்போர்ட் பண்ணும். சிக்னல்ஸ் டு வேரியஸ் ப்ராசஸ் டு எலிசிட் அண்ட் அப்ரோப்ரியேட் ரெஸ்பான்ஸ். எலிசிட்னா அது தூண்டி வருது. அப்ரோப்ரியேட் ரெஸ்பாண்டர். சப்போஸ் சுட்டுக்கிட்டீங்கன்னா கையை எடுக்கணும், அந்த இடத்த தேய்ச்சி விடணும். எங்கேயே இடிச்சுக்கிட்டீங்கன்னா டக்குன்னு கை போய் தேய்ச்சி விடுது இல்லையா? ஸோ இந்த மாதிரி ரெஸ்பான்ஸை தூண்டி விடுறது, அதுக்கு பேர் தான் அது செல் சிக்னலிங் எட்ஸெட்ரா ஆர் எசென்சியல் ஃபார் த நார்மல் ஃபங்க்ஷன் ஆஃப் அவர் பாடி. இது மெட்டபாலிசம் அண்ட் செல் சிக்னலிங், இது ரெண்டும் தானே. இது ரெண்டும் ஒரு இம்பார்ட்டன்ட் நார்மல் ஃபங்க்ஷனிங் ஆஃப் த ஹியூமன் பாடி. These routine processes may be disturbed by any external factors such as microorganisms, chemicals, etc., or by a disorder in the system itself. So இந்த routine process may be disturbed. இந்த routine process என்ன ஆகலாம்? டிஸ்டர்ப் ஆகலாம். எதனால்? by any external factors. எது? மைக்ரோ ஆர்கானிசமாக இருக்கலாம் அந்த எக்ஸ்டர்னல் ஃபேக்டர், அல்லது கெமிக்கல்ஸாக இருக்கலாம், அல்லது என்ன பண்ணலாம்? உன்னோட சிஸ்டமே ஏதாவது ப்ராப்ளமாக இருக்கலாம். உன்னுடைய பயாலஜிக்கல் சிஸ்டத்தில் என்ன இருக்கலாம்? ஏதாவது ப்ராப்ளம் இருக்கலாம். ஸோ அண்டர் சச் கண்டிஷன்ஸ் we may have to take medicines to restore the normal functioning of the body. ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷன் வரும்போது நீ என்ன பண்ணணும்? யூ ஹேவ் டு டேக் மெடிசின், யூ ஹேவ் டு கன்சல்ட் டாக்டர் அண்ட் யூ ஹேவ் டு டேக் மெடிசின்ஸ். ஓகே, எதுக்கு? ஸோ ஃபார் த நார்மல் ஃபங்க்ஷனிங் ஆஃப் த பாடி. These drug molecules interact with biomolecules such as proteins, lipids, etc. that are responsible for different functions of the body. These drug molecules, நீ சாப்பிட்ற drug molecules என்ன பண்ணும் அப்படின்னா interact with biomolecules such as proteins, lipids, etc. that are responsible for different functions of the body. இது நம்ம பாடியில் இருக்கிற ஃபங்க்ஷன்ஸ்க்கு எல்லாத்துக்குமே எது ரெஸ்பான்சிபிள்? ப்ரோட்டீன்ஸ், லிப்பிட்ஸ், இதெல்லாம் தான். நீ சாப்பிட்ற ட்ரக் மாலிகுல்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா இந்த ப்ரோட்டீன்ஸ் கூட லிப்பிட்ஸ் கூட என்ன பண்ணும்? இன்ட்ராக்ட் பண்ணி அது என்ன பண்ணும்? உன்னோட பாடி ஆல்ரெடி நடக்காமல் போன அந்த ப்ராசஸில் என்ன பண்ணும்? இந்த ட்ரக் இன்டியூஸ் பண்ணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ப்ரோட்டீன்ஸ் விச் ஆக்ட் ஆஸ் பயாலஜிக்கல் கேட்டலிஸ்ட் ஆர் கால்டு என்சைம்ஸ் and those which are important for communication systems are called receptors. இப்போ தெரியுதா என்சைம் என்ன, ரெசிப்டார்னா என்னென்னு? ஸோ என்சைம் அப்படின்னு
ஸோ நிறைய பயாலஜிக்கல் ப்ராசஸில் கேட்டலிஸ்ட்டாக ஆக்ட் பண்ணுறது எல்லாமே enzymes. Enzymes are also called as biocatalysts. And those which are important for communication system are receptor. Communication system support communication system என்னது பாடியில் சிக்னல்ஸ் பாஸ் பண்ணுறதுக்கான ரெஸ்பான்சிபிள் திங் எது receptor. The drug interacts with these molecules and modify the normal biochemical reactions either by modifying the enzyme activity or by stimulating suppressing certain receptor. அதாவது இந்த என்சைம்லேயோ அல்லது ரெசிப்டர்லேயோ ஏதோ ப்ராப்ளம் வரும்போது தான் உன்னோட பாடியில் என்ன ஆகும், ரெகுலர் ஃபங்க்ஷன் தடைபடும். அப்போ நீ சாப்பிட்ற ட்ரக் என்ன பண்ணும் அப்படின்னா, அதுக்காக நீ எடுத்துக்கிற மெடிசன் என்ன பண்ணும் அப்படின்னா, will interact with these molecules. இந்த molecules கூட எது கூட என்சைம் கூடயோ அல்லது ரெசிப்டர் கூட என்ன ஆகும், இன்ட்ராக்ட் பண்ணி and modify the normal biological reaction either by modifying the enzyme activity. என்சைமோட ஆக்டிவிட்டியை மாடிஃபை பண்ணோம் அல்லது it will stimulate or suppress. ஸ்டிமுலேட் என்னது, நடக்காத ஒரு விஷயத்தை தூண்டி விடுறது, அல்லது ரொம்ப ஃபாஸ்ட்டாக நடக்கிற விஷயத்தை குறைக்கிறது, அதுக்கு பேர் தான் சப்ரஸிங். சப்ரஸிங் என்னது, ரொம்ப ஃபாஸ்ட்டாக நடக்குது அல்லது ரொம்ப ரியாக்டிவாக இருக்குன்னா அவனுடைய வீரியத்தை குறைக்கிறதுக்கு பேர் தான் இது சப்ரஸிங். நீ சாப்பிட்ற மெடிசன் என்ன பண்ணலாம், என்சைமோட ஆக்டிவிட்டியை தூண்டி விடலாம் அல்லது சப்ரஸ் பண்ணலாம், அல்லது ரெசிப்டரோட ஆக்டிவிட்டியை ஸ்டிமுலேட் பண்ணலாம் அல்லது சப்ரஸ் பண்ணலாம். ஸோ இதுதான் ட்ரக்கோட ஒர்க். ஸோ எதுக்காக இந்த ஒர்க் அந்த ட்ரக் பண்ணணும் அப்படின்னா, உன்னுடைய பாடியோட ரெகுலர் ஃபங்க்ஷனை மெயின்டைன் பண்ணுறதுக்காக. ஓகே, இப்போ திஸ் இஸ் அபவுட் ட்ரக் அண்ட் டார்கெட் இன்ட்ராக்ஷன்ஸ். ட்ரக்குக்கும் டார்கெட்டுக்கும் எப்படி இன்ட்ராக்ட் ஆகுது அப்படிங்கிறத ஒன் பை ஒன்னாக டீட்டெயிலாக பார்க்கலாம். என்சைம் அஸ் ட்ரக் டார்கெட். ஸோ என்சைம் ட்ரக் டார்கெட்டாக, அதாவது ட்ரக் போய் என்சைம் கூட ரியாக்ட் பண்ணுது, ஆக்ட் பண்ணுது அப்படின்னா அங்கே என்சைம் எஸ் ஏ ட்ரக். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா ரெசிப்டோர் ஆஸ் ஏ ட்ரக் டார்கெட். ரெசிப்டர் ஆஸ் ட்ரக் டார்கெட். ஸோ இது ரெண்டு டாபிக் பற்றி நம்ம டீட்டெயிலாக நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தட்ஸ் ஆல் அபவுட் திஸ் வீடியோ. Meet you in next video. Thank you.